அக்காலத்தில் நத்தனியை தவிர வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உனக்கு எப்படி தெரியும் என்று இயேசுவிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதில் அளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதால் நம்புகிறீர், இதை விட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். இது வாழ்வு கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, அதிகாரிகள் தூய மிக்கேல், தூய கப்ரியேல், தூய ரபேலுடைய விழாவை நாம் இந்த நாளிலே சிறப்பாக கொண்டாடுகின்றோம். மொத்தம் எத்தனை அதிகாரிகள் கேள்விப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? 3 அதிகாரிகள் நமக்கு தெரியும். என்னென்ன? தூய மிக்கேல், தூய ரபேல், தூய கப்ரியேல். இவர்கள் தவிர இன்னும் 4 அதிகாரிகள், மொத்தம் 7 அதிகாரிகள். பார்த்தோம் அப்படின்னா உரியேல், 7 பேரை சொன்னேன். உரியேல், ரபேல், ரகுவேல், மிக்கேல், சாரியேல், கப்ரியேல், ரமையேல் என்று 7 அதிகாரிகள் உண்டு. இந்த 7 அதிகாரிகளுக்கான குறிப்பு பார்க்கிறோம். தொபியானவர்கள 12வது வசனத்தில் ஆண்டவர் திருமுன் இருக்கக்கூடிய 7 வானதூதர்கள் என்று சொல்லப்படுகிறது. திருவள்ளிப்பட்டு 12 நம்ம பார்க்கிறோம். இவர்கள் முதன்மையானவர் யாரு? தூய மிக்கேல் அதிதூதர்கள். அவரைத்தான் வான்படை தளபதி என்று நாம் சொல்லியிருக்கிறோம். வானதூதர்கள் நமக்கு தேவையா? நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், நம்ம தோற்றுறோம். வானதூதர்கள் தேவையா? அதில் வானதூதர்கள் நம்பிக்கை இருக்குதா இல்லையா? வானதூதர்கள் பார்த்துருக்கீங்களா? சிற்பத்தை பார்த்துருக்கோம். வானதூதர்களுக்கு உருவம் உண்டா? உருவம் உண்டா? உருவம் உண்டா இல்லையா? சொல்லுங்க. வானதூதர்களுக்கு உருவம் உண்டா? உருவம் கிடையாது. அப்படிதான் அவங்க உருவமற்றவர்கள். கடவுளுடைய படைப்புல உருவம் உண்டு, உயிர் இல்லாத முதல்ல கல், மண், இதெல்லாம் மலைகள், இந்த பூமி, நிலப்பரப்பு, இதெல்லாம் உருவம் உண்டு, அப்படியே கிடையாது. அடுத்த உருவம் இருக்கும், உயிர் இருக்கும், ஆனால் நடமாட்டம் இருக்காது. தாவரங்கள், பயிர் வகைகள், மரங்கள், இதெல்லாம். அடுத்த உருவம் இருக்கும், உயிர் இருக்கும், நடமாட்டம் இருக்கும், ஆனால் அறிவு இருக்காது. இதெல்லாம் சின்ன சின்ன நுண்ணுயிர்கள்.
நுண்ணுயிரி என்பதை விட ஒட்டுண்ணிகள், அதாவது அறிவியல் படிக்கணும்ல, ஒரு செல் உயிரி அமீபா, இன்னும் உடலில் இருக்கக்கூடிய செல்கள், ஒட்டுண்ணியாக இருக்கக்கூடிய பிற உயிரினங்களை அவர்களில் இவர்களுடைய உணவை எடுத்து வாழக்கூடிய அந்த மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உருவங்களுக்கும் உயிரினுக்கும் நடமாட்டம் இருக்கும், அறிவும் இருக்கும். இது யாரு? விலங்குகளும் மனிதர்கள், பறவைகள் எல்லாம் எல்லாம். மனிதர்கள் ஒருபடி மேல போய் உருவம் இருக்கும், உடல் இருக்கும், உயிர் இருக்கும், நடமாட்டம் இருக்கும், அறிவு இருக்கும், அதோடு சேர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஆறாவது அறிவு. சரியா? ஆறாவது அறிவு நமக்கு உண்டு. அன்புக்குரியவர்களே, இவற்றோடு சேர்ந்து கடவுள் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. இதே மாதிரி எல்லாமே வாழ்ந்தவர்களுக்கு உண்டு. ஆனால் என்ன கிடையாது? உருவம் மட்டும் கிடையாது. நம்ம காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள். அப்படிதானே? டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்திலே அறிவியல் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு காலத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 29ஆம் தேதி இந்த 12 மணிக்கு நம்ம எல்லாம் இருக்கிறோம், விழா கோயில் இருக்கிறோம். நம்ம நினைச்சா நேற்று திரும்ப நம்ம போக முடியுமா? கடந்த காலத்துக்கு போக முடியாது. நாளைக்கு இவ்வளவு நேரம் எங்க இருப்போம், இதை செய்யணும் நினைச்சோடனே நாளைக்கு போக முடியுமா? போக முடியாது. காலம் கடந்து போகும்போது தான் நம்மளும் என்ன செய்யணும்? முதல்ல பயணிக்கணும். காலத்திற்கு உட்பட்டவர்களாக, அடுத்து இடத்திற்கு உட்பட்டவர்களாக. இந்த நேரத்தில் இந்த இடத்துல தான் இருக்க முடியும். இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நாம் பயணம் செய்துதான் போக வேண்டும். ஆனால் மாணவர்கள் இந்த காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. அவர்கள் அதற்கு அப்பாற்பட்டவர்கள். இன்னும் விசேஷ சக்திகள் எல்லாம் அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட கடவுளின் முதன்மை படைப்புகள் தான் அவர்கள். அப்போ கடவுளின் முதன்மை படைப்புகளாக இருந்த அவர்களுக்குள்ளேயே என்னாகுது? ஒரு போட்டி, பொறாமை. கடவுளுக்கு எதிரான ஒரு குரூப்பு திரும்ப லூசிபர் தலைமை. அப்போ கடவுள் அவர்களை அழிக்கவும் விரும்பல, அழிக்க முடியாது. உருவமற்றவர்களை எப்படி அழிக்க முடியும்? எனவேதான் அவர்களுக்கு என்று ஒரு பாதாள உலகம், நரகம். அப்படிதானே? அந்த நரகத்துக்கு போன பிறகும் சாத்தான செய்து அவருடைய பணிகளை அதன் பிறகுதான் தொடங்குகிறார். என்ன அப்படின்னா, கடவுளால் படைப்புகளிலே முதன்மை படைப்பாக படைக்கப்பட்ட, உயர்ந்த படைப்பாக படைக்கப்பட்ட மனிதரை அவர்கள் வாழுகின்ற பொழுது உடல் இச்சையின் மூலமாக பாவங்கள் அதிகமாக செய்ய வைத்து, அநீதிகள் கேடுகள் செய்ய வைத்து, மனிதர்களுக்குள்ளேயே போட்டி பொறாமை சண்டைகளை உருவாக்கி மனிதனுடைய ஆன்மாவை கடவுளுக்கு உகந்த ஒரு பரிசுத்த ஆன்மாவின் தன்மையிலிருந்து ஒரு பாவம் நிறைந்த, அழுக்கடைந்த, ஒரு கெட்டுப்போன ஒரு ஆன்மாவாக உருவாக்குவதுதான் சாத்தானின் லட்சியம். அப்ப இதை பார்க்கின்ற கடவுள் மனிதர்களுடைய ஆன்மாவை பாதுகாக்க என்ன செய்யறாரு? வானதூதர்களை நியமிக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் சமரசம் உண்டா இல்லையா? உண்டா? காவல் சமரசம் எங்க உட்கார்ந்துருப்பாரு? நம்ம காவல் சமரசம் எங்க உட்கார்ந்துருப்பாரு? நமக்கு பக்கத்தில், நமக்கு வலது பக்கம் சொல்லுவாங்க. நம்மை நன்மை செய்ய தூண்டவும், இன்னும் நமக்கு நல்வழிப்படுத்தவும், பாதுகாப்பு கொடுக்கவும் நம்முடைய காவல் சமரசம் வலது பக்கத்திலையும், நமக்கு நம்முடைய மனதை தீயது செய்ய தூண்டவும், தீமைகளை நோக்கி வழிநடத்தவும் சாத்தாய் உட்கார்ந்துருக்கும். நமக்கு இடது பக்கத்தில் உட்கார்ந்து. அதனால எப்பொழுதுமே வலது பக்கத்தில் சமரசம் இடத்துல என்ன செய்யணும்? நம்ம உட்காரணும். அப்படிதானே? ஆமா. அன்புக்குரியவர்களே, சின்ன வயசுல மறைகள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. காவல் சமரசம் எழுச்ச உடனே ஜெபிக்கணும் அப்படின்னு. அக்டோபர் 1ஆம் தேதி, அக்டோபர் 2ஆம் தேதி காவல் சமரசங்களுடைய விழாவை கொண்டாடும். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய உயிர் தாயின் கருவில் தோன்றுகின்ற அந்த கடமை கடவுள் நமக்கு ஆன்மாவை
வானதூதர்களுடைய உடலிருப்பை நம்மால் தவிர்க்க முடியாது. நம்ம அவங்களுக்கு செவி கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? சாத்தான் நம்மளை நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். அதுதான். அதனால தினசரி காவல் சமரசர்களையும் அதிதூதர்களையும் நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி அடிப்படை மறைக்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு மாணவர்கள் செஞ்சோம், இன்னைக்கு மறந்து விட்டோம். எல்லாம் செல்போன் வந்த பிறகு ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட யாரை நாடுகின்றோம்? கூகுள் தான், செல்போன் தான். ஆனால் அந்த காலத்தில் பைபிளையும் பார்க்கிறோம், தெரியாத இடங்களுக்கு அழைத்து சென்றவர்கள் யாரு? வானதூதர்கள். பல புனிதர்களுக்கு வானதூதர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர் கால்களிலையும் கரங்களிலையும் விழாவிலும் இயேசு திருநாயகர் இருக்கின்றபோது அவர்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது. ரத்தம் அதிகமாக வழிகள். அப்போ அவருடைய தனிப்பட்ட அறையில் அவர் திருப்பலி நிறைவேற்ற அவருக்கு உதவி செய்தவர்கள் யாரு? அவருடைய காவல் சமூகம் மற்ற மாணவர்கள். அது மட்டுமல்லாம அவர் ஜெபமான ஜெபிக்கின்ற பொழுது அருள் நிறைந்த வழியை மட்டும்தான் அவர் சொல்லுவார். அச்சிஷ்ட வழியை யார் சொல்லுவார்? அவருடைய காவல் சமூகம். இப்படிப்பட்ட ஒரு உறவை புனிதர்கள் காவல் சமூகங்களோடு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மூன்று அதிதூதர்கள் விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம். தூய மிக்கேல் தானியேல் புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். கப்ரியேல் மாணவர்களால் தானியேலுக்கு பாதுகாவலராக வழங்கப்படுகின்ற உறுதிப்பாட்டோடு கொடுக்கப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார். தானியேல் புத்தகம் 10:1-21 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா யூதேயாவை ஆண்டு வந்த பாரசீகர்கள் மற்றும் கிரேக்கர்கள் இவர்களுக்கு எதிராக போராடுவதற்கு வானப்படை தளபதியாகிய தூய மிக்கேல் உங்களுக்கு துணை நிற்பார் என்று தானியேலுக்கு துணையாக வந்த ஒரு மனித வடிவில் வந்த கப்ரியேல் மாணவர்கள் செய்தார்களுக்கு ஒரு வாக்குமொழி கடவுளின் செய்தியாக அவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் நாம் தோபித் புத்தகத்தில் பார்க்கின்றோம், அங்கே நோய்களை குணமாக்கக்கூடியவராக ரபேல் அன்புகளை பார்க்கிறேன். மிக்கேல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? கடவுளுக்கு நிகழ்ச்சியாக, கடவுளுக்கு போட்டியாக யாரும் கிடையாது. கடவுள் தான் தன்னிகரற்ற ஒப்புயர்வற்ற ஒரு உன்னத எல்லாம் வல்லவர் சர்வேஸ்வரன். ஆனால் எல்லா ஜபத்தையும் சொல்றோம், என்றும் உள்ள எல்லாம் வல்லவரான இறைவா அப்படின்னு சொல்றோம். மிக்கேல் அப்படிங்கிறதுக்கு கடவுளுக்கு நிகழ்ச்சியா, ரபேல் அப்படிங்கிறதுக்கு கடவுளை குணமாக்கும் ஆற்றல், கப்ரியேல் அப்படிங்கிறது கடவுளின் செய்தியை கொண்டு வரக்கூடியவர் என்ற அர்த்தம். இந்த மூன்று அதிதூதர்கள் நம்ம எந்த அளவிற்கு இந்த மூன்று அதிதூதர்களும் நம்முடைய காவல் சமூகமும் நாம் ஒரு நல்ல ஒருவரை ஒரு பரிந்துரையை மனிதம் வைக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறிதான். இவ்வளவு நாள் என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம பழகிக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு மாயாஜால மந்திர மாதிரி கிடையாது. சரியா? வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. என் பக்கத்தில் நிற்காதா இல்லை நிற்பாரு, அந்த நம்பரை தூக்கி போடுவேன், இந்த கீழே நிற்பாரான்னு பார்ப்போம். இப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு முழு பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல நமக்கு கஷ்ட காலங்களில் அவர்கள் உதவி செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தனிப்பட்ட முறையில் நான் உணர்ந்திருக்கிறேன். இரவு வெகு நேரம் ஒரு மொழிப்பு இருந்தது என்றால், ஒரு வேலை இருந்தது என்றால் அதிகாலையில் திருப்பலிக்கு எழுந்திருக்க வேண்டும். அது குரு மடத்திலும் சரி, குருவனாக மாறியிருக்கும் சரி, அலாரமாக வச்சாலும் அப்படின்ட்டு தூங்கிய காலங்கள் உண்டு. அப்போ நம்முடைய காவல் சமஸ்தை நம்ம ஜப் பண்ணி படுத்தா போதும். காவல் சமஸ்தானவை இடையே இத்தனை மணிக்கு கொடுங்க, எனக்கு ஒரு உதவி கொடுங்க அப்படின்ட்டு ஜப் பண்ணி படுத்தா போதும். கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி 4 மணிக்கோ 4 மணிக்கோ இல்லை 5 மணிக்கோ நம்ம காலை ஒருத்தர் சுரண்டி நம்ம தட்டி எடுக்கிற மாதிரி பிரேசலாம். இந்த மாதிரி நேரத்தில் அனுபவம் இருக்குதா பிள்ளைகளுக்கு? ஏனென்றால் மாணவர்கள் உதவி செய்யலாம் அவர்கள் இருக்கிறார்கள். காவல் சமாஜம் தினசரி ஜெபிக்க வேண்டும். இரவு
முன்பதாக அந்த நாள் முழுவதும் இறைவனை பற்றி நன்மைகளுக்காக நம்முடைய காவல் தூதர் வழியாக ஆண்டவருக்கு நன்றியை சமர்ப்பிக்க வேண்டும். அதிகாலை எழுந்த உடனே படுக்கையில் நாம் அமர்ந்திருந்தவரை காவல் சமரசானவரை எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் பரிசுத்தமாக நீ பாதுகாத்தரணும். எந்த விதமான கெட்ட சிந்தனைகளும் எனக்கு வரக்கூடாது. தீயனை வாயிலும் நான் பேசக்கூடாது. தீய செயல்களை கண்கள் செய்யக்கூடாது. தீய வழி அல்லது பாவங்கள் செய்ய என்னுடைய கால்கள் செல்லக்கூடாது என்று காவல் சமாசாரம் நாம் அவையை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபம் பண்ணோம் அப்படின்னா காவல் தூதர்கள் நம்மை பாதுகாப்பார்கள். பார்க்கின்றோம் விடுதலை பயண நூலில் விடுதலை பயண நூல் 23வது பிரிவு 20 வாசிங்க. விடுதலை பயணம் 23:20. வழியில் உன்னை பாதுகாக்கவும். நல்ல கவனிங்க. விடுதலை பயணத்திலே ஆண்டவர் சொல்றாருன்னா வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும். நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும். இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அடுத்து அவர் முன் எச்சரிக்கையாய் இரு. நல்லா பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு உன்னை பாதுகாக்க உன்னை பத்திரமா ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்க உனக்கு முன்னாடி நான் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் உன் கூட தான் வராரு. அந்த தூதர் முன் எச்சரிக்கையாய் நல்லா பார்க்கணும். அப்படின்னா இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய தவறுகள், பாவங்கள், தவறான பேச்சுகள், தவறான செய்திகள் எல்லாமே யாரும் பார்க்கல அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு யாரும் பார்க்கல, நான் தப்பு செய்யறேன் அப்படின்னா யாராவது வந்து நம்ம முன்னாடி இருக்கிற பொழுது அந்த தவறை நம்ம செய்வோமா? கண்டிப்பா செய்ய மாட்டோம். கடவுள் சொல்றாரு அந்த தூதரை எச்சரிக்கையாக இரு. அடுத்து அவர் சொற்கேட்டு நட. அவர் சொற்கேட்டு நட. அவர் என்ன சொல்றாரு கேளு. அவருடைய மனசாட்சியாக பேசுவார். இதை செய், இதை செய்யாத, இது தவறு என்று சுட்டி காட்டுவார். அடுத்து அவரை எதிர்ப்பவனாய் இராதே. அவரை எதிர்ப்பவனாய் இராதே. மனசாட்சி பேசும். ஆண்டவர் பேசுவார். அப்ப அதை கேட்காம அதை மறந்துவிட்டு அவரை எதிர்ப்பவனாய் இராதே. உன் குற்றங்களை அவர் பொறுத்துக் கொள்வார். குற்றங்களை அவர் பொறுத்துக் கொள்வார். ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது. ஏனெனில் கடவுளாகிய என் பெயர் அந்த வானதூதரில் உள்ளது. நம்ம நினைக்கலாம் இப்போ வானதூதருடைய பக்கத்தில் இருக்கிறாங்க, நான் தப்பு செய்யும்போது என்னை அவர் அடிக்க வேண்டியதானே, என்னை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. கடவுள் அவங்க அடிக்கிறாங்க பாவம் செய்யும்போது இல்லை, உரிமையா இருக்கிறார். என்ன சொல்றாரு? அவர் குற்றங்களை பொறுத்துக் கொள்வார். ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது அப்படின்னு. அடுத்தது நீ அவர் சொல் கேட்டு நடந்தால், நீ அந்த வானதூதரின் சொல் கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவரும் உன் ஆவேன். பகைவனும் ஆவேன். அப்ப கடவுள் வந்து நம் சார்பாக இருப்பார் அப்படின்னு சொல்றார். Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் சொல்லுங்க Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வானதூதர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பார்க்கிறோம். திருப்பாடல் சங்கீதம் திருப்பாடல் 91:11-12. திருப்பாடல் 91:11-12 இறைவாக்கியங்கள். நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்கள் அவர் கட்டளையிடுவார். அடுத்து உன் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார். அந்த தூதர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம். சரி, எல்லாமே வசனத்தான் நிற்குது. எங்கேயாவது அதிதூதர்கள், வானதூதர்கள் எங்கேயாவது செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செயல்பட்டு பழைய ஏற்பாட்டில் சொன்னேன். தோல்வியில் புத்தகத்தில், அடுத்து தானியல் புத்தகத்தில் பார்க்கணும், திருவள்ளுவரை பார்க்கணும். 2 நிகழ்வுகளை பார்க்கணும். 2 நிகழ்வுகள். ஒன்று இயேசுவின் வாழ்க்கை. இயேசுவின் வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல
இயேசு பாலைவனத்தில் சோதிக்கப்படுகின்ற பொழுது மத்தேயு 4வது பிரிவில் நம்ம பார்க்கிறோம். இயேசு பாலைவனத்தில் சோதிக்கப்பட்ட பின்பு அழகை அவரை விட்டு அகற்றவுடன் வானதூதர்கள் அவருக்கு வந்து உதவி செய்தார்கள். அப்போ 100% மனித தன்மையோடு மண்ணுலகில் கடவுளையே சார்ந்து இருந்து கடவுளுடைய ஆற்றலை பெறுவதற்காக 40 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த இயேசுவுக்கு உதவி செய்ய வானதூதர்கள் விரைந்து சென்றார்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கெத்செமனே தோட்டத்தில் இயேசு பாடலை நினைச்சு என்ன செய்யறாரு? கேட்டார். மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்குது, வியர்வை இரத்தமா இருக்கின்றது. அப்படிதானே? லூக்கா நற்செய்தி 23வது பிரிவு, லூக்கா நற்செய்தி 22வது பிரிவு 42-43 வாசிங்க. லூக்கா 22:42-43. இயேசு என்ன வேண்டுகின்றார்? முழங்கால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார், தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்பத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனால் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். 43வது வசனம் பார்க்கிறோம். அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். இயேசு சோர்வாக இருக்கிற உடலளவிலும் மனதளவிலும் சோர்வுற்றிருந்த இயேசுவை, தைரியம் எழுந்திருந்த இயேசுவை வானிலிருந்து ஒரு தூதர் தோன்றி இயேசுவை வலுப்படுத்துகின்றார், திடப்படுத்துகின்றார். அடுத்து பார்க்கிற இயேசு வைத்த பிறகு பெண் சீடர்களும் என்னும் யோவானும் பேதுருவும் கல்லறைக்கு விரைந்து ஓடி போய் பார்க்கிறாங்க. கல்லறை கல் அகற்றப்பட்டிருக்கிறது. உள்ளே எட்டி பார்க்கிறாங்க. அங்கே கால் மாட்டிலும் தலைமாட்டிலுமாக 2 வானதூதர்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. இயேசு அவங்க என்ன சொல்றாங்க? உயிரோடு இருப்பவரை ஏன் கல்லறையை தெரிவிக்கிறீர்கள்? அவர் உயிர்த்து விட்டார். அப்போ உயிர்ப்பின் செய்தியை முதல்ல சொன்னது யார்? இந்த மக்களுக்கு வானதூதர்கள். இயேசு பிறந்த செய்தியை இடையிலிருந்து சொன்னது யாரு? அது வானதூதர்கள். உலகங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக, பூவுலகில் நல்மணத்தவருக்கு அமைதியாக உங்களுக்காக தாவீதின் ஊரிலே மெசியா மீட்பர் பிறந்திருக்கின்றார். நம்ம ஒவ்வொரு நாயகர்களும் உலகங்களிலே பாடுறோம். அந்த பாட்டுக்கு என்ன பேரு? வானவர் கீழ் தான் பேர். அப்போ வானதூதர்களை நம்மளை விட்டு இன்னும் இயேசுடைய வாழ்வில் பார்க்கிறோம். இயேசு சொல்றாரு அவருடைய போதனையில அடுத்து வைப்பொழுது வானதூதர்கள் புடைசூழ மனித மகன் இறங்கி வருவார். பார்க்கிறோம். நம்ம பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கும் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கு தண்டனை உண்டா இல்லையா? தண்டனை உண்டா? உண்டு. தண்டனை உண்டு. நமக்கு சாட்சி யார் சொல்லுவார்? நம்ம கூட இருக்கிற நம்ம காவல் சமஸ்தம். மத்தேயு 18:10 பார்க்கிறோம். இயேசு என்ன சொல்றாரு? கவனமாயிருங்கள், இவர்களுடைய வானதூதர்கள் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு. விக்கிரகர் கையில தராசு இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நன்மையும் நாம செய்கின்ற நன்மையும் தீமை. நல்லா பார்த்தீங்கன்னா இறந்த உடனே அந்த ஆத்மாவை விண்ணக வாசல்ல கடவுளுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கின்ற அந்த ஒரு பொறுப்பு பாதகம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? யாருக்கு? மிக்கேல் அடிக்கிறது. நான் சொல்றது போய் நினைக்கிறீங்களா? பைபிள் இருக்கு. யூதா திருமுகம் இருக்கு. யூதா அதாவது யாக்கோபு திருமுகத்துக்கு அடுத்து பேதுரு திருமுகம் அந்த யூதா எழுதிய திருமடல் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 9வது வசனம் வாசிங்க.
யூதாவுக்கு 9வது வசனம். தலைமை தூதரான பாருங்க, தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அழகியோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைத்து கண்டனம் செய்ய துணியவில்லை. மாறாக ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மட்டும் சொன்னார். யூதா திருக்குறளில் மட்டும்தான் இது சொல்லப்பட்டிருக்கு. தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அழகையோடு ஒரு வழக்காடினார்கள். விடுதலை பயணத்தில் மோசே அந்த மக்களை 40 ஆண்டுகள் செங்கடலை கடந்து மலைவளத்தை கடந்து எல்லாம் கொண்டு வந்து அந்த மலையில மட்டும் இருந்து அதுதான் நீங்க போற நாடு அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சாரு, இறந்து விடுகிறார். அப்ப 40 வருஷம் ஒரு தலைவர் ஒரு பெரும் கூட்டத்தை அடிமையிலிருந்து மீண்டு வந்திருக்கார் அப்படின்னா, இறந்த பிறகு அந்த பெரிய மனுஷனுக்கு அவங்க நினைவு ஏதாவது வைக்கணும் இல்லை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மோசையோட கல்லறை எங்க இருக்கு, எந்த இஸ்ரேல் மக்களுக்கு தெரியாது. அப்பவே அதை செய்யலாம். ஏன்னா இறந்த உடனே மோசையின் ஆன்மாவையும் உடலையும் மிக்கேல் அதிகார சாத்தானோடு போரிட்டு அதை எடுத்துக்கல. ஏன்னா சாத்தானுடைய வேலை என்ன? கடவுளுக்கு போட்டியா இந்த மக்கள் மனதிற்கு ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்கணும் அப்படின்னு. அதனாலதான் மோசே 10 கட்டளை வாங்க போகும்போது தங்கத்தாலான ஒரு கண்டுக்குட்டியை அவங்க செய்யறதுக்கு சாத்தான் தான் போகுது, நீங்க அந்த கண்டுக்குட்டியை மாட்டுங்க அப்படின்னு. அப்போ அப்போதுமே மோயிசன் இறந்த உடனே சாத்தானுக்கு போராட்டம் என்ன? மோயிசனுக்கு ஒரு கல்லறை ஒன்று வைப்பாங்க. அந்த கல்லறையை வணக்க சொல்லி இவர் தான் உங்களை எங்கிருந்து வீட்டு கொண்டு தெய்வம் அப்படின்னு சொல்லி யாரை கடவுளை வணக்க வச்சிருக்கோம். இதுதான் சாத்தானுடைய திட்டம். ஆனால் மிக்கேல் அனுப்புகிற சாத்தானின் திட்டத்தை தவிடுபடியாகும்படியாக மோசேயின் ஆன்மாவோடு உடலையும் எடுத்துக்கொள்வது. சரிதானா? அதுதான் யூதாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டு யூதா தன்னை திருப்பூர் சொல்லியிருக்காரு. அங்க அழகையோடு வெப்பலாம் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்லிட்டு உடலை எடுத்துட்டு வந்துருக்கார் அப்படின்னு. அன்புக்குரியவர்களே, அதனாலதான் மிக்கேலுடைய கையில காசு. ஏன்? நாம செய்யற நன்மையும் தீமையும் கடவுள் முடியல, அவர் தான் பயன்படுத்துவார். எந்த தட்டு கீழே இறங்கிக்கணும்? நன்மை செய்த தட்டு, புண்ணியம் செய்த தட்டு, பாவம் செஞ்ச தட்டு கீழே இறங்கக்கூடாது. சரியா? அதனால ஒவ்வொரு விஷயத்துக்கணும் கடைசி தூங்குறதுபடி யோசிச்சு பாருங்க. ஆமா, என்னுடைய ஆன்மாவை கீழே கொண்டு போகும்போது பாவம் செஞ்ச தட்டு அதிகமாக கீழே இருக்குமா, இல்லை புண்ணியம் செஞ்ச தட்டு அதிகமாக கீழே இருக்குமா? அதுதான். இது ஏதோ பயப்படுறது கிடையாது. சரியா? ஆனால் மிகலாக தொட்டு போகும்போது எதை தொட்டு போடுவோம்? பேரை தொட்டு போடுவோம். நான் நிறைய வந்து அதுக்கோ அப்படிதானே? அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு உதாரணம் பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள். திருத்தூதர் பணிகள்னு என்ன ஆகுதுன்னா, நற்செய்தி அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் இயேசுடைய பிறகு பரிசுத்த ஆவியின் வருகைக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் எல்லாம் நற்செய்தி போதிக்கிறாங்க. ஒரே நாள் 3000 பேர், அடுத்த 5000 பேர் மனசுமாறாங்க. இதை பார்த்து ராயப்படை தலைமை பொறுப்பில் இருந்த அவரை என்ன செய்யறாங்க? யூத தலைமை சங்கம் அவரை கைது பண்ணி சிறையில் அடைக்கப்படுகிறது. திருத்தூதர் பணிகள் 12வது பிரிவு 7லிருந்து 11 வரை இந்த வசனம் பார்க்கும்போது ஏதோ சினிமா பார்க்குற மாதிரி திருத்தூதர் பணிகள் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இங்கேயும் சொல்றேன், திருத்தூதர் பணிகள் 7லிருந்து 11 வரை இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, சிறையில் இருந்த ராயப்பூர் சிறையில் சங்கிலியால கையை கட்டி போட்டுருக்கிறாங்க. சங்கிலியால கையை கட்டி போட்டுருக்கிறாங்க. மற்றவர்கள் வீடுகளிலிருந்து ஜெபம்
அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுது. ஒரு ஆழத்தட்டுடன் தட்டி எழுப்புறாரு. என்ன சொல்றாரு? உடனே எழுதிடும் என்று கூட சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே இருந்தது. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் வானதூதரால் நடக்கிறது. சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே இருந்தன. அடுத்து அந்த வானதூதர் என்ன சொல்றாரு? 8வது வசனம் பார்க்கலாம். வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடியை போட்டுக்கொள்ளும், பெல்ட் போட்டுக்கொள்ளும், செருப்பு போட்டுக்கொள்ளும் என்று சொல்லுகின்றார். தூதர் அவரிடம் உமது மேலுடை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும், உமது மேலுடை அணிந்து கொள்ளும், என்னை பின்தொடர்ந்து வாரும் அப்படின்னு. பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்ததை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்துக் கொண்டார். கடந்த 10வது வசனம் பார்க்கிறோம். அவர்கள் முதலாம் காவல் நிலையையும் 2வது காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அந்த கதவு அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். அன்புக்குரியவர்களே, அப்போ பேதுரு தன் உணர்வு பெற்ற போது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையில் இருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவர் என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். அப்ப நாயகரை வானதூதர் ஒரு ஆழ்வாய் போயிட்டு விடுவித்து வருகின்றார். அந்த இடம் ஒளிமயமானது. சங்கிலிகள் அறுபடுது, சிறை கதவு திறக்குது. 2-3 கதவு, முதலாம் காவல் நிலை, 2வது காவல் நிலை எல்லாமே திறக்குது. அதை தாண்டி வந்தா வெளியில உள்ள இருப்பு கேட்டு அதுவும் திறக்குது. எல்லாவற்றையும் கொண்டு வானதூதர் அவரை பாதுகாப்பா மக்கள் இருந்த அந்த வீடு சத்துலோடு போயிருந்தார். இதை விட மேலான உதாரணம் நமக்கு தேவையில்லை. பல விபத்துகளிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து நம்மை வானதூதர்கள் பாதுகாக்கிறார். ஆனால் நமக்கு அதை செய்யாது தெரியாது. சின்ன பிள்ளைங்க எத்தனை தடவை கீழே விடுறாங்க, கீழே விடுற நேரமா அடிபடாம செய்யுது இல்லை, வானதூதர்கள் பாதுகாக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, விசுவாசம் நம்பினோருக்கு எல்லாம் தெரியும். அனுதினம் வானதூதர்கள் ஜெபிக்க, குறிப்பாக அடிபுதர்கள் மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் வழியாக முழுமையான ஒரு பாதுகாவலை பெற்றுக்கொள்ளும். அதனால அந்த காலத்தில் மதுரை மிஷன் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒவ்வொரு எல்லையிலும் மிக்கேல் அடிபுதல் என்று பங்கு அர்ப்பணிக்கப்பட்டது. தென்காசியில், ராஜாபூரில், அப்படி பார்த்தா ஒவ்வொரு மறைமாவட்ட எல்லையுமாக மிக்கேல் எழுதுறவரை திருத்தலம் இருக்கும். அது வெறும் பொய்கள், மிக்கேலுடைய பிரசன்னம் அங்கே ஏற்பட்டது. அப்போ காவல் காக்கிறார்கள். அநீதி வராமல், நோய் நொடி வராமல் காவல்துறைகள் நம்மை தேடி வருகிறார்கள். கடவுளின் பிள்ளையாக, சுவிகார பிள்ளையாக, பரிசுத்த முத்திரையை திருமுகத்தின் வழியாக, ஞானசனம் வழியாக பெற்ற இந்த குழந்தை பரிசுத்த ஆன்மாவாக கடவுளுக்கு திரும்ப வேண்டும். ஆனால் நம்ம தான் அவங்களை தேடாமல். ஆக அனுதினம் வானதூதர்கள் வழியாக ஜெபிப்போம். ஜெபிங்க. சிறு சிறு நன்மைகள் முதலில் கேட்பாங்க. கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அநீதிகள், தீமைகள், இன்னும் நம்மை எதிர்ப்பவர்கள் இவங்கெல்லாம் வரும்போது வீணான வார்த்தைகளை விட வேண்டாம், சண்டை போட வேண்டாம், போராட வேண்டாம். என்ன செய்யுங்க? வானதூதர்கள் வழியாக நெறியை கேளுங்கள். கண்டிப்பாக அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள்.